இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா WBL 2025 செகண்ட் மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸு மேட்ச்சுன்னு பார்த்தோம்னா 15th February 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப டீப்பாக அப்படி இப்படின்லாம் நம்ம பிச்சு போட்டு எதுவும் பேச முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு மேட்ச் முடியட்டும், அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அதுக்கான பிச்சை பார்த்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பிச்சு போட்டு பேசி நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு வீடியோலாம் நமக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸோடதை எடுத்து சொன்னோம், ஒரு மேட்ச் 2 மேட்ச்சுக்கு. இப்போ நமக்கு பிச்சு ரிப்போர்ட் தெரியணும்னா ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சோடனே நீங்களே ரிசல்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிச்சு ரிப்போர்ட் கிடைக்கும். ஆன் டைம்லேயே நான் பிச்சு ரிப்போர்ட்டை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மேட்ச்சு 15 February 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவுமே கஷ்டமான மேட்ச். எனக்கு தெரிஞ்ச வரைய உமன்ஸ் மேட்ச், மென்ஸ் மேட்ச் எல்லா மேட்சஸையும் ஈக்குவலாக நீங்கள் எடுத்தால் கூட இப்படி ஒரு கஷ்டமான மேட்ச் எதுவுமே இருக்காது. ஆனால் மோஸ்ட்லி 9 பிளேயர் எல்லோரும் பிக் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ட்ரீம் டீமில் வர போகிறாங்க. பாயிண்ட் சிஸ்டம் மாறுதான் என்னன்றது இந்த மேட்ச்சில் இருந்து தான் தெரியும். சப்போஸ் பாயிண்ட் சிஸ்டம் மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் எடுத்துக்கலாம், பாயிண்ட் சிஸ்டம் மாறலைன்னா அதிகமான பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மென்ஸ் மேட்ச்சில் கால்குலேட் பண்ணலாம். உமன்ஸ் மேட்ச்சில் அப்படி இல்லை. இந்த 2 டீம்லையுமே என்ன நடக்க போகுதுன்றதை சிம்பிளாக சொல்கிறேன். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஒரு 4-5 பேர் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ரிஸ்கியாக வேணால் 1 ஓவர் 2 ஓவர் ஏதாவது பிளேயரு கொடுத்து அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர்த்து 80% 2 டீம்லையுமே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கை ஒரே பிளேயர்ஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கே கிளியர் கட்டாக தெரியும். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னொரு நிறைய பேர் சொல்கிறீங்க, இந்த மாதிரி அந்த ஆப் ஓப்பன் ஆக மாட்டேது, இந்த ஆப் ஓப்பன் ஆக மாட்டேது, ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் ஜியோ யூஸராக இருப்பீங்க. ஏன்னா நானே ஜியோ யூஸர் தான். நான் கால் பண்ணி கேட்டேன், அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எங்களோட நெட்வொர்க் ஃபுல்லாமே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு. அதனால தான் ஆப்ஸ் எதுவுமே லோட் ஆக மாட்டேதுன்னு. அதுக்கு வேறு வழியே இல்லை. செகண்ட் சிம் வச்சுருந்திங்கன்னா அதில் நெட்டை போட்டு ஆன் டைமில் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆப்பை ஓப்பன் பண்ணி ரெடியாக டீமை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எனக்குமே இருக்குது. நான் ஆப் சைடு கேட்டதுக்கும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க. எந்த ஆப் மேலேயுமே ப்ராப்ளம் கிடையாது, நெட்வொர்க் மேலே தான் ப்ராப்ளம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நான் கன்சிஸ்டண்ட்டாக இதில் தான் ப்ளே பண்ணுறேன், இதில் தான் உங்களுக்கு வின்னிங்ஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வின்னிங்கிறது நல்லாவே கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக பிளேயிங் லோன் பார்த்துடலாம். நேமோட நிறைய பேர் வந்து கேட்டீங்க, நேமோட கொடுங்கன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேமை வந்து செட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். யாசிகா பாட்டியா, ஹேலி மேத்யூஸு, நாட் சிவர், ஹர்மன்ப்ரீத் கௌர், அடுத்தா வந்து சஞ்சனா, அமிலியா கீர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், அம்ஜத் கார், அடுத்தா இஸ்மாயில், கமலினி அவங்கள வந்து கொடுத்துருக்கேன். கமலினி ப்ளே பண்ணலாம், இல்லை ப்ளே பண்ணாமே போகலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. சப்போஸ் அவங்க வந்து ப்ளே பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது நியூ பவுலருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. கீர்த்தனா, அடுத்தா சாய்கா ஈசாக்கு, இதுதான் வந்து மோஸ்ட்லி இவங்களோட பிளேயிங் லோனாக இருக்கும். ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரலாம், ஆன் டைம் பார்த்துக்கோங்க. டிசியோட பிளேயிங் லோன் பார்த்தோம்னா மெக்லானி, சஃபலி வர்மா, அடுத்த காஃபு, ஜெனிமா ரோட்ரிஸு, ஆனபுலா சதர்லாந்து, அடுத்து பிரியூஸு, ஜெஸ் ஜான்சன், மின்னுமணி, ராதா யாதவ், ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி. இப்போது இதில் ஏன் 5 ஃபாரின் பிளேயர் கொடுத்துருக்கீங்கன்னு நிறைய பேர் டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்காட்லாண்டு வந்து அசோசியேட் நேஷனாக தான் இருக்கும். அதனால் அவங்க 5வது ஃபாரினராக ப்ளே பண்ணிக்கலாம். 4 ஃபாரினர் ப்ளஸ் 5வது ஃபாரினர் அவங்க ப்ளே பண்ணலாம். அதனால் 5 பேர் கொடுத்துருக்கீங்க. அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல தானியா பாட்டியா இருப்பாங்க, விக்கெட் கீப்பிங்கில் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் வந்து இவங்களோட 11 இருக்குன்னா 80%க்கு மேலே வாய்ப்புகள் அதிகம். இப்போது நம்ம எம்ஐ சைடில் பார்த்துக்கலாம். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், தெளிவாக நீங்களே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் நாட் சிவரும் இங்கே இஸ்மாயிலும் பவுல் பண்ணுவாங்க. அதிலே கிட்டத்தட்ட 8 ஓவர் முடிஞ்சிடும். டெத்துலேயும் 1 ஓவர் போடலாம், அது வேறு. அடுத்து அமிலியா கீர் 4 ஓவர்ஸ் போடுவாங்க, கண்டிப்பாக போடுவாங்க, 12 ஓவர் முடிஞ்சிடும். ஹேலி மேத்யூஸ் 4 ஓவர்ஸ் போடுவாங்க, 14 ஓவர் இதிலே முடிஞ்சிச்சு. அப்போ மீதி இருக்க ஓவரில் சாய்கா ஈசாக்கும் 4 ஓவர் போடக்கூடியவங்க தான். அவங்க ஒரு 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணி, இந்த ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாலும் இவங்களுக்குள்ளே முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கீர்த்தனான்றவங்கள யூஸ் பண்ணுவாங்க லெக் ஸ்பின்னராக. இதுதான் இவங்களோட கான்செப்ட்டு. இல்லை ஒரே டைமில் க்ரீஸில் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் சஞ்சனாவை வந்து ஆஃப் ஸ்பின் தூக்கி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஹர்மன்ப்ரீத் கௌர், இதுதான் பவுலிங் யூனிட்டு. அம்ஜத் கர், அதுக்கப்புறம் அந்த கமலினிக்கு பதிலாக வேறு யாராவது பவுலர் வந்தாலோ அவங்கள யூஸ் பண்ணுறதும்
வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இப்போ டிசி சைடில் பார்ப்போம். காஃபு 4 ஓவர் ஃபஸ்ட்டு ஸ்பெல் முடிஞ்சு, ஆனபலா சதர்லாந்து 4 ஓவர் முடிஞ்சு 8 ஓவர், ஜெஸ் ஜான்சன் 4 ஓவர்ஸ் கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் பேட்டிங்கும் வருவாங்க, 12 ஓவர் முடிஞ்சிருச்சு. ராதா யாதவ் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க, 16 ஓவர் முடிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட இதுலேயே வந்து 16 ஓவர் கிட்ட வந்து முடிஞ்சிடும். அது போக ப்ளஸ் உங்களுக்கு ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஓவர்ஸை முடிச்சிருவாங்க. மின்னும் மணிக்கான ஓவர்ஸ்ன்றது குறையும். 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆன் டைமில் இருந்தால் மட்டும்தான் மின்னும் மணியை பயன்படுத்துவாங்க. இதுதான் பேஸாக இருக்கும். இது அப்படியே உங்களுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச் வந்து உமன்ஸ் பிக் பாஸ் லீக்கில் நடந்த காப்பி தான். கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேர்ஹமு, அடுத்து வந்து உங்களுக்கு மேத்யூஸு, கேப்சி, சோஃபி மேலினியூ, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பிளேயர், இவங்க 4 பேரே பேட்டிங்கு பிடிச்சிப்பாங்க, 4 பேர் பவுலிங்கும் போட்டுப்பாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு WBBL. அவங்க தான் கப்புமே ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் கேட்டகரி தான் இங்கேயும் இந்த 2 டீம்லையுமே இருக்காங்க. சேம் மெத்தடில் தான் மேட்சுமே போகும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் இஸ்மாயிலும் நாட்ஸுவரும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். டெத்தில் அமிலே அகீர் வந்து அழகாக பவுல் பண்ணுவாங்க. ஸ்பின்னராக இருந்தாலும் டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். சேம் உங்களுக்கு டெல்லி சைடில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் காஃபும், டெத்தில் உங்களுக்கு சதர்லாந்து பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஜெஸ் ஜான்சன் வந்து பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். மீதி ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் அருந்ததி ரெட்டி, ஷீகா பாண்டி கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் 6லேருந்து 7 இருக்கும். அதில் மெயினாக இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் ஃபாரின் பிளேயர்ஸை முக்கியமாக பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. இப்போ ஃபார்ம் வைஸாக பார்ப்போம். மெக்லானிங்கோட ஃபார்ம் ரொம்பவுமே போராக தான் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப மோசம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இஸ்மாயிலுக்கு எதிராக நிறைய டைம் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஷஃபாலி வர்மா டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் 2 ஸ்விங் பவுலர்ஸ் பவுல் பண்ணால் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்திருக்கு. ஸோ பியூர் பேட்டிங் ட்ராக்காக இல்லாமல் டாக்கியாக இருந்துச்சு அப்படின்னா ஷஃபாலி வர்மா கஷ்டப்படுவாங்க. இஸ்மாயில் நாட்ஸ் இவருக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு ப்ரியூஸு, சதர்லாந்து, ஜெனிமா ரொட்டிஸ், ஜெஸ் ஜான்சன் எல்லாருமே ஹிட்டர் தான், அடிக்க தான் போவாங்க. அப்படி அடிக்க போகிறப்போ அந்த இடத்துல வந்து அமிலே அகீர் பவுல் பண்ணி அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரைய அமிலே அகீர், அதுக்கப்புறம் ஹேலி மேத்யூஸு 2 பேரும் பெட்டர் கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸ். அப்படி இல்லாட்டி அமிலே அகீர் காஃபுன்ற காம்பினேஷனில் கேப்டனைஸ் கேப்டன் போகலாம். ஏன்னா காஃபும் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்கக்கூடியவங்க தான். இந்த சைட்லுமே உங்களுக்கு யாஸ்கியா பட்டியா, ஹேலி மேத்யூஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்விங்கான அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ அதனால் காஃப், அமிலே அகீர் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னா ஹேலி மேத்யூஸ் 3rd ஆப்ஷன். 4th ஆப்ஷனாக நாட்ஸ் இவர். 5th ஆப்ஷனாக உங்களுக்கு ஜெஸ் ஜான்சன். 6th ஆப்ஷனாக வந்து சதர்லாந்து. இந்த 6 பேர் வந்து 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணி பேட்டிங்கும் ஆடக்கூடிய கேட்டகரியை சேர்ந்தவங்க. இவங்களுக்குள்ளே நீங்கள் கேப்டனைஸ் கேப்டன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கிறது பெட்ரு. பேட்டர்ஸ் வைஸாக பார்த்தோம்னா ஜெனிமா ரொட்டிஸ் டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க, நல்லாவே வந்து தொடர்ச்சி ஆடிருக்காங்க. அதேமாதிரி பவுலிங்கில் உங்களுக்கு ஜெஸ் ஜான்சன் 4 ஓவர் பவுல் பண்ணுறப்போ ராதா யாதவ் 4 ஓவரோ இல்லை 3 ஓவர் பவுல் பண்ணாலும் யாராவது ஒரு ஆளுக்கு தான் விக்கெட் கிடைக்கும். அதேமாதிரி ஷீகா பாண்டே, அருந்ததி ரெட்டி, இங்கே காஃபு, ஆனபலா சதர்லாந்து முக்கியத்துவம் கொடுத்து பவுல் பண்ணி இவங்களுக்கு 1 ஓவர் 2 ஓவர்னு குறைச்சா பாயிண்ட் எடுக்காமல் போவாங்க. சேம் உங்களுக்கு எம்ஐ சைடில் அம்ஜத் கரு, சஞ்சனா இந்த 2 பேருமே ஓவரும் பவுல் பண்ணுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸே 2மே வந்து பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது குறையும். சப்போஸ் அவங்க ஃப்ளாப் ஆனால் மட்டும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸாக ஹை ரிஸ்க்காக நம்ம வந்து டீம் எடுக்கிறப்ப மட்டும் இவங்களை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு ட்ரம் கார்டு பிக்ஸாக, லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக நம்ம சஞ்சனாவையும் அம்ஜத் கரியும் பார்க்கலாம். சாய் காய்ஸை கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்ம்லேயுமே இருந்த பிளேயர் தான். உங்களுக்கு இந்த சைடுமே ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சாய் காய்ஸாக்கு ஒரு கீயாக தான் இருப்பாங்க இந்த மேட்ச்சில். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT20, ILT20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ் ஹீலி மேத்யூஸோட ஓவர்ஸ் குறையும், அமிலே அகீரோட ஓவர்ஸ் தான்
கம்பல்சரி 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. சாய்கா இசாக் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாய்கா இசாக்கை ஒரு ஜிஎல் கேப்டனைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் சேஃபஸ்ட் கேப்டனைஸ் கேப்டனில் ஹேலி மேத்யூஸ், நாட் சிவர், ஆம்லே அகர், நோ டவுட். சேம் இந்த சைடில் உங்களுக்கு சேஃபஸ்ட் கேப்டனைஸ் கேப்டன் சீரீஸில் காஃபு, ஆனபிளாஸ், அதெல்லாம் ஜெஸ் ஜான்சன், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ட்ரம் கார்ட் பிக்ஸாக கிராண்ட் லீக்ஸில் கேப்டனைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணால் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு ஹர்மன்ப்ரீத் கௌர், சாய்கா இசாக் இவங்களை ஜிஎல்ஸில் கேப்டனைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரம் கார்ட் பிக்ஸாக ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு, டிஃபரன்ஷியல் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சஞ்சனாவை ஏதாவது ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். அம்ஜத் கரை பிக் பண்ணுறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. சேம் இந்த சைடில் நீங்கள் ட்ரம் கார்ட் பிக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா யாசிகா பாட்டியாவுக்கு பதிலாக விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் சாரா பிரியூஸ் ஆடினாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபார்ம் அவுட்டுன்னு பார்த்தோம்னா மெக்லானிங் பெரியவரோட ஃபார்மில் இல்லை, சஃபாலி வர்மா ஃபார்மில் தான் இருக்காங்க. பட் ஹை ஸ்விங் ஆனால் இஸ்மாயிலுக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கோம். மேபி சேசிங் வந்தால் கூட சஃபாலி வர்மா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாப் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். சேசிங்ன்றப்போ கொஞ்சம் குயிக்காக அடிச்சிருக்காங்க. பட் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளிப் சால்ட் மாதிரி பிளேயரு ஹிட் ஆனாலும் ஹிட் ஆனால் தான், ஃப்ளாப் ஆனாலும் ஃப்ளாப் ஆனால் தான். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு மூவ் பண்ணுறது பெட்ரு. சேம் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் தான். யாசிகா பாட்டியாவுக்கு பதிலாக ராதா யாதவ், ஜெஸ் ஜான்சன் அதிகமான ஓவர்ஸ் வந்து மிடில் வீசலாம். அதேமாதிரி கேப்ஸி இருக்காங்க, ஆனால் அவங்க பெஞ்சில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி 4 ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது பிளேயிங் லெவனில் குறையும். ஸோ ஆம்லே அகர், காஃப் சூப்பர் கேப்டன் ஆப்ஷன். அதுக்கப்புறமா ஜெஸ் ஜான்சன், நாட் சிவர், ஆனபிளாஸ் அதெல்லாம் இவங்களுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கிறது பெட்டரு. ஜிஎல்ல ஹர்மன்ப்ரீத் கௌர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ்ன்ற ஒரு காம்பினேஷன்ஸில் கேப்டனைஸ் கேப்டன் கொடுங்க. ஜிஎல்ல அதேமாதிரி சாய்கா ஈசாக்கா கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்ட் பிக் பண்ணிக்கோங்க. சஞ்சனாவை ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். சாரா பிரியூஸையும் ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். ஷிகா பாண்டே வேர்ல்டு ஃபுல்லாக போய் ஆடிட்டுருக்காங்க. இப்போது பேட்டிங்கும் ஆடுறாங்க, ப்ளஸ் பவுலிங்குமே நல்லா போடுறாங்க. WBBயில் கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் ஸ்பெல்லையும் மினிமம் ஒரு விக்கெட்டு. இங்கே ஓப்பனிங் ஸ்பெல்லில் காஃபு, ஷிகா பாண்டே, ஆனபிளாஸ் அதில் அந்த பவுல் பண்ணலாம். பயங்கரமாக வரும் பால். ஸோ ஹேலி மேத்யூஸ் கொஞ்சம் டவுட் இருக்குது எனக்கு. யாசிகா பாட்டியாவும் சேம் தான். நாட் சிவரோட ஃபார்ம் ரொம்பவுமே புவராக இருக்குது. சப்போஸ் அந்த ஸ்விங்குக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்கன்னா மிடில் ஆர்டரில் அம்ஜத் கர், சஞ்சனாக்கெலாம் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். கமலினி ஆடினாங்கன்னா மேலே ஆடலாம். பட் அந்தளவுக்கு வந்து WBBL லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் யங்ஸ்டருக்கு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு மெக்லானிங், சஃபாலி வர்மா அதே கேட்டகரி தான். சப்போஸ் இஸ்மாயிலுக்கு நல்லா ஸ்விங் ஆகி ஓரளவுக்கு நாட்ஸ் வரும் பாலை கட் பண்ணாங்கன்னா மிடில் தான் வந்து மேட்ச் நிற்கும். அப்போது ஆனபிளாஸ் அதெல்லாம் ஜெனிமா ரோட்ரிக்ஸ்லாம் முக்கியமான பிளேயர்ஸாக மாறுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சு டீமை செட் பண்ணுங்கள். பிச் ரிப்போர்ட்டுன்றது ரொம்பவுமே முக்கியம். ஆன் டைமில் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு பிச் ரிப்போர்ட்டை கெஸ் பண்ணலாம். கடைசி அந்த 2 டீம் ஆடினப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ் ஒரு மேட்ச் சூப்பராக ஆடிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் உங்களுக்கு ஹர்மன்ப்ரீத் கௌர் சூப்பராக ஆடிருக்காங்க. அலெக்ஸ் கேப்ஸி ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில். பட் இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அதேமாதிரி ஜெஸ் ஜான்சனு, காஃபு, அதுக்கப்புறம் இங்கே அம்ஜத் கர், ஹீலி மேத்யூஸு, சஞ்சனா, அம்ஜத் கர் 2 பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. வேணா ட்ரை பண்ணுங்கள். மெக்லானிங் 53, சஃபாலி வர்மா 28. சேம் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் 2 மேட்சுமே சூப்பராக ஆடிருக்காங்க. 69, 42. மெக்லானிங்கும் 2 மேட்ச் டீசெண்டாக ஆடிருக்காங்க. யாஷிகா பாட்டியா 57, ஹர்மன். ஸோ இங்கே ஒரு இடத்துல கூட ஹேலி மேத்யூஸோட நேமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்லே அகர், நாட் சிவர், பிரெண்ட்டு, ஜெனிமா ரோட்ரிக்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஹர்மன்ப்ரீத் கௌர் இவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஹீலி மேத்யூஸ் 29 ரன் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு மேட்ச்லேயே பெர்ஃபார்மன்ஸுன்றது கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சே லக்கை பொறுத்து தான் நமக்கு போகுது. ஸ்மால் லீக்கில் கரெக்டாக அந்த டபுள் ஆப்ஷனில் யாரை கேப்டன்ஷிப் கொடுத்து ஹையஸ்ட்டு பாயிண்ட் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறோம். அதில் லக்கில் என்ன வேணால் நடக்கலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு எப்படி வேணால் நீங்கள் டீம்ன்றதை இந்த மேட்ச்சுக்கு மேக் பண்ணுங்கள். டீம் வைஸ் பார்த்தோம்னா டிசிக்கு ஃபேவராக ஒரு டீமை செட் பண்ணி சதாலாந்து கேப்டனாகவும் ஜெஸ் ஜான்சன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன் ஹையஸ்ட் விக்கெட் எடுப்பாங்கன்னு. ஸோ அப்படி லாஜிக் படி எடுத்தோம்னா இங்கே மெக்லானிங்கை மட்டும் கட் பண்ணி இஸ்மாயிலுக்கு அவுட் ஆவாங்க. சாய்கா ஈசாக்கு எப்படியும் பின்னாடி விக்கெட் எடுப்பாங்கன்ற கான்செப்டில் எடுத்து டீமை செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டெமோ டீமு, ரொம்பவுமே ரிஸ்க்கு. அடுத்ததாக ஹேலி மேத்யூஸு, ஆம்லே அகர் கேப்டனைஸ் கேப்டன். இதில் ஆம்லே அகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக டெத்தில் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மேலே வரலாம். நாட் சிவர், ஹேலி மேத்யூஸு, ஆனபிளாஸ், ஜெஸ் ஜான்சன்,
காஃபு அடுத்தா வந்து ராதா யாதவ் பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இஸ்மாயில் இல்லை சாய்கா ஈசாக்கை பிக் பண்ணிக்கோங்க. லேனி அடுத்து ஹர்மன்பிரீத் கௌர், ஜெமிமா ரோட்ரிக்ஸ், யாசிகா பாட்டியா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. ஜிஎலுக்கு பெஸ்ட்டான ஒரு மேட்சாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மேட்சோட ஜிஎல் வின்னர்ஸ் வந்து நிறைய பேர் ஒரே மாதிரி பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். மேட்ச் அப்படி தான் போகும். கரெக்டாக 2 3 ஒரு லோ பர்சன்டேஜ் பிக் ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் இருப்பாங்க. மற்றபடி மீது எல்லாருமே அந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அவங்களுக்குள்ள தான் ஹையஸ்ட்டு கேப்டன் பாயிண்ட்ஸுமே வரப்போகுது. அதை மைண்டில் வச்சு கண்டிப்பாக டீம் செட் பண்ணிங்கன்னா இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆகும். ஸோ செகண்ட் மேட்ச்சு இதுக்கு முன்னாடி இவங்க ஆடின 2 டீமும் ஆடின மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு. ஸோ சேஃபு, காஃபு, சதர்லாந்து, ஜெஸ் ஜான்சனு. இந்த சைடில் உங்களுக்கு ஆம்லியா கிர், ஹீலி மேத்யூஸு, அதுக்கப்புறம் நாட்சிவர். ஸோ நாட்சிவர் கூட கொஞ்சம் டவுட்டு. ஜிஎல் கேப்டனில் சாய்கா ஈசாக் ட்ரை பண்ணுங்கள். ஹர்மன்பிரீத் கௌர் ட்ரைங்க பண்ணுங்கள். ஜெமிமா ரோட்ரிக்ஸு. ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக ஷீகா பாண்டே, அதுக்கப்புறம் சஞ்சனா, அம்ஜித் கர். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க அவங்களோட டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. யாசிகா பாட்டியா பிளேஸில் ஷாரா பிரியூஸ் ஆடினாங்கன்னா வேணும்னா ஒரு லோ பர்சன்டேஜ் விக்கெட் கீப்பராக அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேமோட தான் கொடுத்துருக்கேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிச் ரிப்போர்ட் ஆன் டைம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சோடனே பிச் எப்படி பிஹேவ் பண்ணுறது.